சாட்டர்டே ஈவினிங் டீ குடிக்கும் பொழுதே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஆனியன் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன் 2 எடுத்துகிட்டு அது கூட கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். ஸோ இது மட்டுமே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா கூட அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே எண்ணெயிலே போட்டு போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீ குடிக்கிறப்ப அப்படியே இதையும் சாப்பிட்டோம்னா பசியும் அடங்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கும் கொடுத்தாச்சு. அப்புறம் மீதி இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே விலக்கி போட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒர்க் அவ்வளோதான். எப்பொழுதுமே பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாயங்காலம் வாங்கின பாலையுமே காய்ச்சி வச்சிருவேன். ஸோ பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சதுக்கப்புறமா சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிங்க்கை வந்துட்டு எப்பயுமே பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவியெல்லாம் பார்த்து சில் பண்ணதுக்கப்புறமா தான் நைட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. தோசையும் மீன் குழம்பு தான் நைட்டு வச்சு சாப்பிட்டோட நைட் டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.